வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபி தீயதே. தத்துவபோதம் 29வது வகுப்பு. சென்ற வகுப்பில் நாம் பார்த்த விஷயம் உபாதி என்ற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தணும். உபாதி என்று சொன்னால் எதையெல்லாம் சாஸ்திரம் மனதில் வைத்து சொல்லுகின்றது என்ற கருத்தையும் பார்த்தோம். நம்முடைய காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், இதை மூன்றையும் உபாதி என்று சொல்கின்றது. அல்லது ஆத்மாவை தவிர்த்த மற்ற அனைத்தையும், அனாத்மா அனைத்தையும் உபாதி என்ற வார்த்தையில் சாஸ்திரம் சொல்லுகின்றது பார்த்தோம். இந்த ஒரு புது வார்த்தையை இந்த டெக்ஸ்டில் நாம் சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தி கொண்டோம். ஆகவே அனைத்து அனாத்மாக்களையும் சாஸ்திரம் உபாதி என்ற ஒரு பெயரில் குறிப்பிட்டுவிடும். ஆகினால் அனாத்மாவிற்கு இன்னொரு பெயர் தான் உபாதி. நாம வழக்கத்தை சொல்ற பெரிய உபாதியா போச்சுப்பா அப்படின்ற அந்த அர்த்தத்தில் இல்லைன்னு சொல்லியும் பார்த்தோம். இந்த உபாதியினுடைய லட்சணம் என்னவென்றும் பார்த்தோம். அதையும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம். எந்த ஒன்று மற்றொன்றினுடைய அருகில் சென்று இருந்து கொண்டு தன்னுடைய தன்மைகளை அல்லது தன்னுடைய தர்மங்களை எல்லாம் அதற்குள் பொய்யாக ஏற்றுவிக்குமோ, கொடுக்குமோ, காட்டுமோ, அதற்கு பெயர்தான் உபாதி. எந்த ஒன்று இன்னொன்றின் அருகில் சென்று தன்னுடைய தர்மங்களை எல்லாம் பொய்யாக அதன் மீது ஏற்றி வைத்து காட்டுமோ அதற்கு பெயர்தான் உபாதி சொல்லிப்பார். அப்படி ஏற்றி வைக்கும்போது அதாகவே ஆகிவிடாது, கலந்து விடாது. அதனுள் கலக்காமல் தன்னுடைய தர்மங்களை எல்லாம், தன்னுடைய தன்மைகளை எல்லாம் அதன் மீது ஏற்றி வைக்கும். உதாரணம் பார்த்தோம். ஸ்படிகம், வெள்ளை நிறமான கிறிஸ்டல் சொல்றோம் பாருங்க, அதுதான் வெண்மையாக தூய்மையா இருக்கும் சொல்லும். கிறிஸ்டல் கிளியர் சொல்றோம் பாருங்க, அது போல கைலாசத்தில் இருக்கக்கூடிய மானசரோவர் ஏரியை சொல்லும்போது அவ்வளோ தூய்மையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லது ஸ்படிக லிங்கம் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்படிக மாலை போட்டிருப்போம், வெண்மையாக இருக்கும். அது இறுகின பனிப்பாறைகள் தான் அப்படி உருவாக்குகின்றாருன்னு சொல்றாங்க. அந்த ஸ்படிகத்துக்கு அருகில் சிவப்பு நிற செம்பருத்தி, இதுதான் பொதுவாக சொல்ற உதாரணம். செம்பருத்தி பூ அருகில் கொண்டு வைக்கிறோம். அப்போ அருகில் வந்த அந்த செம்பருத்தி பூவுடைய நிறம் அந்த ஸ்படிகத்தில் தெரியும், ஏற்றி வைத்திருக்கும். அந்த நேரத்தில் ஸ்படிகத்துக்குள்ள சிகப்பா நிறம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த நிறம் ஸ்படிகத்தினுடைய உண்மை நிறமா இல்லை. மறுபடியும் அந்த மலரை எடுத்தால் என்ன ஆகின்றது? ஸ்படிகம் மறுபடியும் பழையபடியே வெள்ளையா இருக்கும். ஆக அப்போ மலர் என்ன பண்றதா, தனக்கு அருகில் உள்ள ஒன்றில் தன்னுடைய வர்ணத்தை, ஒரு வர்ணமும் இல்லாத ஒன்றில் தன்னுடைய வர்ணத்தை, கலரை ஏற்றி வைத்திருக்கின்றது. அதோடு கலந்து விடாமலும் இருக்கின்றது. அதுதான் பொய்யாக அதில் ஏற்றி வைத்துள்ளது. உண்மையாக ஏற்றி வைத்து விட்டால் அதற்கு பேர் உபாதின்னு சொல்ல மாட்டோம். நம்முடைய ஆடை இருக்கு, வெள்ளை ட்ரெஸ் இருக்கு, அதில் தூசியெல்லாம் படிஞ்சு அழுக்காயிடுது. அந்த அழுக்கு உபாதின்னு சொல்ல மாட்டோம். ஏனென்றால் உண்மையிலேயே அந்த அழுக்கு நம்முடைய உடையில ஒட்டி கொண்டது. ஆனால் இந்த மலர் உண்மையிலே அதற்குள்ள சிகப்பு வர்ணத்தை அதற்குள் கொடுத்து விடலை, பொய்யாக கொடுத்துள்ளது. பொய்யாக கொடுத்ததுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, வர்ணமில்லாத அந்த ஸ்படிகம் வர்ணத்துடன், கலருடன் இருப்பது போல் தெரிகின்றது. இருப்பது போல இவ தெரிகின்றது. அப்படி யார் பொய்யாக தன்னுடைய குணத்தை மற்றதற்கு கொடுக்கின்றார்களோ அதற்கு பெயர் உபாதி. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். தத்துவ போதம் படிக்கிறது எதுக்கு சொல்லி சொன்னா,
வேதாந்த தத்துவ சாஸ்திரத்தை படிக்கும் பொழுது அதில் வரக்கூடிய முக்கியமான கலை சொற்கள் சொல்கிறாங்க பாருங்க, அப்ரிவேஷன்ஸ். அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாஸ்திரத்துக்குள்ளே போனோம்னா பாடம் நடத்துகிறவருக்கும் சுலபம், கேட்குறவங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபம். அதுக்கு தான் இந்த பால பாடமாக சொல்லி கொடுப்பார். ஆக இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இது மூன்றும் ஜீவனுக்கு உபாதி. அதே போல சமஷ்டியில் மாயை, இதெல்லாம் மாயை என்ன பண்ணுறதுன்னா சமஷ்டியில் அந்த ஈஸ்வரன் மீது ஏற்றி வைத்துள்ளது. அது சமஷ்டி உபாதி. ஆக அனாத்மாக்கள் பொதுவாக உபாதி என்று சொல்லப்படுகின்றது. சமஷ்டியில் மாயை தன்னுடைய தர்மத்தை ஆத்மாவிடத்தில் இருப்பது போல பொய்யாக டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு, ஏற்றி வைத்துள்ளது. சில நேரத்தில் பேங்க்ல நம்முடைய அக்கௌண்ட்ல நாம பணம் போட்டிருக்க மாட்டோம், யார் பணம் வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். அது நம்முடைய அப்புறம் தவறு சரி பண்ணா மறுபடியும் அங்கே போயிடும். ஆக ஸ்படிகத்துக்கு மலர் உபாதி என்று சொன்னால் எப்படியோ அதே போல ஆத்மாவிற்கு அனாத்மா உபாதியாக உள்ளது. ஆத்மா என்ன பண்றதா, அனாத்மாவுடைய தன்மைகளை பொய்யாக தன்னிடத்தில் உள்ளது போல காட்டி கொண்டுள்ளது. ஆஸ் தோ சொல்றாங்க பாருங்க, இருப்பதை போல காட்டி கொண்டிருக்கு, ஆனா உண்மை இல்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தின் தன்மைகளை என்னுடைய சொரூபமாக நான் சொல்லி கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன, பொய்யாக அது நம்ம கலந்து விட்டது கூட நமக்கு தெரியல. அதற்காக தான் சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா இந்த அறிவை கொடுத்து அது என்னை சார்ந்தது இல்லை என்று சொல்லுகின்றது. ஆக உபாதியினுடைய சொரூபம் என்னுடைய சொரூபம் இல்லை. எனக்குள் இருப்பதை போல என்னை போலவே காட்டினாலும் தெரிந்தாலும் அது என்னுடைய சொரூபம் இல்லை, இயல்பு இல்லை. அந்த அறிவைத்தான் நாம் மகா வாக்கிய விசாரத்தில் பெறப்போகின்றோம். அதற்காக தான் மகா வாக்கிய விசாரம் நடக்கின்றது. டெக்ஸ்டில் இருக்கிறது பார்க்கலாம். அவித்யா உபாதிசன் ஆத்மா ஜீவ இத்யுச்சதே. அவித்யா உபாதி, இங்க அவித்யா சொல்லி சொன்னா காரண சரீரம். அந்த காரண சரீரம் என்கின்ற உபாதியுடன் இருந்து கொண்டு, இங்கு சம்ஸ்கிருதத்துல சன் என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தணும்னா அப்படி இருந்து கொண்டு சொல்லி அர்த்தம். உபாதி சன்னு சொல்ற பாருங்க, அதுக்கு அப்படி இருந்து கொண்டு. அவித்யா என்கின்ற உபாதி இருந்து கொண்டு அல்லது இருக்கும் பொழுது என்ன ஆகின்றதா, ஆத்மா, இந்த ஆத்மாவானது ஜீவக ஜீவன் இதி என்று உச்சேதே சொல்லப்படுகின்றன. அவித்யா என்ற உபாதி இருந்து கொண்டு ஆத்மாவை ஜீவன் என்று காட்டிக்கொண்டுள்ளது. அப்படி அவித்யா காரண சரீரத்தோடு கூடிய ஆத்மாவிற்கு பெயர் ஜீவன். அதான் சொல்றேன், அவித்யாவை உபாதியாக கொண்ட ஆத்மாவிற்கு இங்கு ஜீவன் என்று பெயர். இங்க அவித்யா சொல்லி சொன்னா காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் மூணையும் சேர்த்து சொல்லலாம். காரணம் ஏன் சூக்ஷ்ம சரீரத்தை ஸ்தூல சரீரத்தை அதோட சேர்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னா, காரண சரீரத்திலிருந்து தானே ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் வந்திருக்கின்றது. ஆகவே இங்கு உபாதி என்ற ஒரு வார்த்தை நமக்கு அடிஷனலா கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன். இதிலிருந்து என்ன தெரியுதுதான், காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் இதனுடைய தன்மைகள் எல்லாம் ஆத்மாவிடம் பொய்யாக ஏற்றி வைத்துள்ளது. அதை அண்டர்லைன் பண்ணு, பொய்யாக, உண்மையிலே இல்லை. பிறகு என்ன ஆகின்றது, அந்த பொய்யாக ஏற்றி வைக்கப்பட்டுள்ள ஜடமான காரண ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தில் ஆத்மாவுடைய சேதனத்தன்மை, சைத்தன்யம் பிரதிபிம்பிக்கின்றது, ரிஃப்ளெக்ட் ஆகிறது. ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகுறதா இங்கே கேட்கக்கூடாது, நம்ம அங்கே பார்த்தோம். அது ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ அதில் சிருஷ்டி இருக்கின்றது பார்த்தோம். சூக்ஷ்ம சரீரம் என்கின்ற மனதில் ஆத்மாவுடைய சேதனம் பிரதிபிம்பிப்பதை போல அதனுடைய படைத்து அதனுடைய சிருஷ்டி அப்படி இருக்கு. இப்போ கல்லில் மண்ணிலலாம் சூரியன் பிரதிபிம்பிப்பதில்லை, கண்ணாடியில் சூரியன் பிரதிபிம்பிக்கிறது. ஏன் கண்ணாடியில் சூரியன் பிரதிபிம்பிக்கிறது என்ன சொல்லுவோம், கண்ணாடி அப்படி இருக்கு, அப்படி அதுக்காக அது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உண்மையிலேயே காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் ஜடம் தான். ஏன், ஜடமான மாயையிலிருந்து வந்ததுனால இதுவும் ஜடம் தான். அது புரிஞ்சுக்கணும்.
அதுல பிரதிபிம்பிக்கின்ற அந்த சைத்தன்யத்துக்கு பெயர் தான் சிதாபாசம் சொல்லி சொன்னோம். அந்த சைத்தன்யத்தை பெற்றுக்கொண்ட இந்த சரீரங்கள் என்ன ஆகின்றது? அந்த சேத்தனத்தன்மையோடு உணர்வுடையதை போல ஆகி விடுகின்றது. வெறும் இரும்பு உருண்டை நெருப்புல போட்டா கொஞ்சம் ஒரு டிகிரி ஃபாரன்ஹீட் சூட்ல அந்த இரும்பு என்ன ஆகின்றது? நெருப்பை போல தக 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 தகன்னு இருக்கும். அது போல. ஆனா உண்மையில் அந்த ஒரு இரும்புக்கு நெருப்பு தன்மை இல்லை. இருந்தாலும் அந்த நேரத்தை அது எடுத்துக்கொள்கின்றது. ஆக பிம்பத்தை போலவே சைத்தன்யத்தை அல்லது ஆத்மாவை பெற்றுக்கொண்டு, ஆத்ம சைத்தன்யத்தை பெற்றுக்கொண்டு அதுவே ஆத்மாவை போல நமக்கு காட்சியளித்து கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே என்ன சொல்றாருன்னா, அவித்யாவை உபாதியாக கொண்ட ஆத்மா, அவித்யா என்கின்ற உபாதியில் பிரதிபிம்பிக்கின்ற ஆத்மா ஜீவக இதி உச்சதே, ஜீவன் என்று சொல்லப்படுகின்றான். இது முடிஞ்சது. அடுத்து இனி ஈஸ்வரனுடைய லட்சணம் சொல்றார் பாருங்க. மாயா உபாதிகி சன்னு, இங்க இன்னொரு வார்த்தையை சேர்த்துக் கொள்ளணும். ஆத்மா ஈஸ்வரக இத்யுச்சதே, மாயையை உபாதியாக கொண்ட ஆத்மா அல்லது பிரம்மன் ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகின்றான். நம்ம ஒருவரிடத்துல அந்த பிரதிபிம்பிச்சா அதுக்கு ஜீவன் என்று சொல்றோம். ஆத்மா இடத்துல அதை மாய இடத்துல பிரதிபிம்பிச்சா அதுக்கு ஈஸ்வரன் சொல்லி சொல்றோம். மாயையை உபாதியாக கொண்ட ஆத்மா அல்லது பிரம்மன் ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகின்றான். ஆக மாயா உபாதிகி சன்னு, பிரம்மன் அல்லது ஆத்மா இத்தோடு மாயை என்கின்ற உபாதியை சேர்க்கும் பொழுது ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகின்றான். ஆக பிரம்மத்திற்கு தான் ஈஸ்வரன் என்று பெயர். இதெல்லாம் நம்ம ஈக்குவேஷன்ல பார்த்துருக்கிறோம் 2 வகுப்புக்கு முன்னே. ஆக ஈஸ்வரக, ஈஸ்வரன் சொல்லி சொன்னா பிரம்மன் பிளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரக, ஈஸ்வரன். பிரம்மனும் மாயையும் சேர்ந்து இருக்கும் பொழுது மாயை ஜடம், பிரம்மன் சேத்தனம். பிறகு எதை ஈஸ்வரன் சொல்லணும்? மாயையில் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யம், அதுதான் ஈஸ்வரன். நம்முடைய சரீரம் இருக்க அது ஜடம்தான். எந்த சரீரமா? காரண ஸ்தூல சூக்ம சரீரம் இருந்தாலும் இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்ய சேத்தனம், அதை ஜீவன் என்று சொல்லுகின்றோம். ஆனால் உண்மையில் இருப்பது ஒரே ஒரு தத்துவம், சேத்தனம் தான். அதை ஆத்மான்னு சொல்லலாம் அல்லது பிரம்மன் என்றும் சொல்லலாம். ஜீவன் என்று சொல்லும் பொழுது அந்த ஜீவன் பிரதிபிம்பம், ஈஸ்வரன் என்று சொல்லும் பொழுது அந்த ஈஸ்வரனும் பிரதிபிம்பம் தான். நம்முடைய ஒரு சரீரத்தில் பிரதிபிம்பிச்சா அதுக்கு பேரு ஜீவன். மொத்த சரீரத்தில் பிரதிபிம்பிக்கும் பொழுது அல்லது இந்த பிரபஞ்சத்தில் மாயையில் பிரதிபிம்பிக்கும் பொழுது அதுக்கு பெயர் ஈஸ்வரன். அடுத்த பகுதி மேலும் அதை விளக்குகின்றது. பாருங்க, டெக்ஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஏவம் உபாதி பேதாத் ஜீவ ஈஸ்வர பேத திருஷ்டிஹி யாவத் பர்யந்தம் திஷ்டதி தாவத் பர்யந்தம் ஜன்ம மரணாதி ரூப சம்சாரோ ந நிவர்த்ததே. ஏவம் உபாதி பேதாத் ஜீவ ஈஸ்வர பேத திருஷ்டிஹி யாவத் பர்யந்தம் திஷ்டதி தாவத் பர்யந்தம் ஜன்ம மரணாதி ரூப சம்சாரோ ந நிவர்த்ததே. இப்போ நம்ம இதுவரையில் பார்த்தது ஜீவன் ஈஸ்வரன் என்ற 2 வேறான தத்துவங்கள் இருப்பது போல் நமக்கு தெரிகின்றது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இருப்பதை போல தெரிகின்றது. அதற்கு என்ன காரணம்? தனிப்பட்ட வெஷ்டி உபாதியில் நம்மிடத்தில் பிரதிபிம்பிக்கும் போது ஜீவன் என்றும், சமஷ்டியில் பிரதிபிம்பிக்கும் போது அதற்கு பெயர் ஈஸ்வரன் என்றும் பார்த்தோம். தாய்மன்னர் இடத்துல சொல்வார், நான் என்றும் நீ என்றும் இரண்டில்லை என்னவே நடுவே முளைத்த மனதேன்னு சொல்லுவார். சூக்ஷ்ம சரீரம் அதுதான் நம்ம என்ன 2ஆ பிரித்து காட்டுதான்.
நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமலே வாடினேன் எப்போது கருணை குறித்தாவனோ. ஆக உபாதியில் வேற்றுமை வந்த காரணத்தினால் பிரம்மன் என்ற ஒரு தத்துவம், ஜீவன் என்ற ஒரு தத்துவம் வேறு வேறாக இருப்பது போல தெரிந்து கொண்டுள்ளது. இந்த வேற்றுமை எவ்வளவு காலம் நம்முடைய மனதில் இருக்கின்றதோ, இந்த வேற்றுமை உணர்ச்சி எண்ணம் எவ்வளவு காலம் நம்முடைய மனதில் இருக்கின்றதோ அவ்வளவு காலம் நமக்குள் அந்த பேதமானது சம்சாரத்தை, துவைதத்தை, இருமையை அல்லது துயரத்தை உருவாக்கி கொண்டிருக்கும். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. பாருங்க, ஏவம் உபாதி பேதாத். இந்த உபாதியினுடைய வேற்றுமையினால், இந்த உபாதி என்பது அவித்யா அல்லது மாயா அல்லது வெஷ்டி, சமஷ்டி, சரீரம், பிரபஞ்சம், எது ஒன்றா இடத்துல நம்ம இருக்கும் பார்த்தது. உபாதி பேதாத், இந்த உபாதியில் இருக்கின்ற வேற்றுமையினால் ஜீவ ஈஸ்வர பேத திருஷ்டிகி. ஜீவ ஈஸ்வரன் என்ற வேற்றுமை நமக்கு தெரிந்து கொண்டுள்ளது, இருப்பதாக கருதி கொண்டுள்ளோம். அது எதுவரை அது இருக்குமா? யாவத் பர்யந்தம் திஷ்டதி. எதுவரை இந்த பேத உணர்ச்சி எண்ணம் இருக்கின்றதோ, எவ்வளவு காலம் திஷ்டதி என்றால் இருக்கின்றதோ, யாவத் பர்யந்தம் எவ்வளவு காலம் திஷ்டதி இருக்கின்றதோ, உபாதியினுடைய வேற்றுமையினால் தோன்றிய ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்குள்ள வேற்றுமையானது, இந்த வேற்றுமை என்ற எண்ணம் ஞானமானது உண்மையிலே வேற்றுமை எவ்வளவு காலம் இருக்கின்றதோ சொல்லல. நல்லா கவனிக்கணும். உண்மையில் வேற்றுமை எவ்வளவு காலம் இருக்கின்றதோ அப்படி சொல்லல. வேற்றுமை என்ற எண்ணம் உணர்ச்சி நம்முடைய மனதில் எவ்வளவு காலம் இருக்கின்றது, அது ரொம்ப முக்கியம். ஆமா, அது எவ்வளவு காலம் இருக்கு அது நம்முடைய கையில இல்லையே, அது வரையிலும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லை இங்க. ஆமா, உண்மையில் வேற்றுமை எவ்வளவு காலம் இருக்கின்றத சொல்லல. ஏனென்றால் வேற்றுமை இருந்தால் தானே சொல்றதுக்கு. ஆக வேற்றுமை என்கின்ற ஞானம் சொல்றார். உண்மையில் அது ஞானம் சொல்லக்கூடாது. வேற்றுமை என்கின்ற, அது வேறு என்கின்ற எண்ணம், அறிவு எவ்வளவு காலம் இருக்கின்றதோ, வேதம் எவ்வளவு காலம் இருக்கின்றதோ, வேத திருஷ்டி அந்த உணர்ச்சி என்ன எவ்வளவு காலம் இருக்கின்றதோ, என்ன உணர்ச்சி? ஜீவனும் ஈஸ்வரனும் எவ்வளவு காலம் வேறுபட்டு உள்ளார்களோ அவ்வளவு காலம் சம்சாரம் சொல்லல. எவ்வளவு காலம் நம்முடைய மனதில் அந்த வேற்றுமை உணர்ச்சி எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றதோ அவ்வளவு காலம். தாவத் பர்யந்த, யாவத் போட்டார், இங்க தாவத் போடுறார். தாவத் பர்யந்தம், அவ்வளவு காலம். எவ்வளவுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு பதில் சொல்லணும். அவ்வளவு காலம் சம்சார நிவர்த்ததே. சம்சாரமானது, இந்த இருமையானது, வேற்றுமையானது, அதனால் வந்த பந்தமானது நீங்காது. எப்படிப்பட்ட சம்சாரம், இருமை சொல்றார் பாருங்க. ஜன்ம மரணாதி ரூப. ஜன்மம் என்றால் பிறப்பு, மரணம் என்றால் இறப்பு, நமக்கு தெரியும். ஆதி, அது போல, முதலிய, இல்லையா? இந்த சம்சாரமானது, துயரமானது என்ன ஆகுமா? நான் நிவர்த்ததை, நீங்காது. எவ்வளவு காலம் நம்முடைய மனர்ச்சியில் இந்த பேத உணர்ச்சி இருக்கின்றதோ அது வரையிலும் இந்த பிறப்பிறப்பு என்பது நம்மை விட்டு நீங்காது. அப்போ ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்குள்ள வேற்றுமை என்ற அறிவு இருக்கே, அந்த ஞானம் எண்ணம், அது ஞானம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றோம். நாமோ வேறாக பார்க்கின்ற எண்ணம், வேற்றுமை உணர்ச்சி, அந்த எண்ணத்தை தான் ஞானம் சொல்றோம். அந்த விபரீத ஞானம், தவறான எண்ணம், அந்த ஞானம் எதுவரை இருக்கின்றதோ அதுவரை சம்சாரமானது நீங்காது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? முடிவுரை செய்கிறார் பாருங்க. தஸ்மாத் காரணாத் ந ஜீவ ஈஸ்வரயோஹோ பேத புத்திஹி ஸ்வீகார்யா தஸ்மாத் காரணாத் ந ஜீவ ஈஸ்வரயோஹோ பேத புத்திஹி ஸ்வீகார்யா தஸ்மாத் காரணாத். ஆகவே இந்த காரணத்தினால், எந்த காரணத்தினால்? எதுவரை ஜீவனையும் ஈஸ்வரனையும் வேறாக நினைக்கின்றோமோ அதுவரை இந்த சம்சாரம், துயரம் நீங்காது. ஆகவே என்ன பண்ணுமா? ஜீவ ஈஸ்வர யோகோ, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்குள்ள பேத புத்தி இருக்கு பாருங்க, புத்தியா, அந்த புத்தி ந ஸ்வீகர்யா, ஸ்வீகர்யா அல்லது ஸ்வீகார்யா, அதை எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த எண்ணத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. அந்த எண்ணம் நமக்கு வந்தாலும் அதை நீக்கி விடணும், அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லது அறியாமையினால் அல்லது உபாதியினுடைய நோக்கில் பேத புத்தி கட்டாயம் வரும்.
அவர் ஈஸ்வரன், நாம ஜீவர்கள், அவர் பேரறிவாளன், நாம் சிற்றறிவாளன், அவர் படைப்பவர், நாம் படைக்கப்பட்டவர், அப்படியெல்லாம் நமக்கு இந்த பேத புத்தி வரும். அது இருக்கத்தானே இருக்கின்றது. ஆக ஈஸ்வரன், நான் ஜீவன் முதலிய உபாதி நோக்கில் பேத புத்தி கட்டாய வரும், இருக்கத்தான் இருக்கும், இருக்காது என்று சாஸ்திரமும் சொல்லவில்லை. அதை நாம் என்ன பண்ணக்கூடாதான், சாஸ்திரம் கொடுத்த அறிவினால அதை நாம் எடுத்து கொள்ளக்கூடாது, இக்னோர் பண்ணிடணும். எதனால்? அது வேற்றுமையற்ற ஒன்றாக இருக்கின்றது என்ற அறிவினால். காணல் நீர் தெரிஞ்ச விற்பாடு, அது உண்மையில் நீர் இல்லைன்னு தெரிஞ்ச விற்பாடு என்ன பண்ணுவோம்? காணல் நீர் இக்னோர் தானே பண்ணுவோம். சரி, அதை எடுத்துக்கொண்டா என்ன ஆகுன்னா துன்பம் சம்சாரம் வர வாய்ப்பு இருக்குப்பா. ஆமா, உபாதியை உண்மையாக எடுத்துக்கொண்டு வேற்றுமையை பார்க்கலாம், உபாதியை நீக்கி ஆதாரமாக இருக்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஒற்றுமையையும் பார்க்கலாம். இரண்டில் எதை வேண்டுமானாலும் ஸ்வீகரியம் செய்யலாம் சொல்றார். நீ எடுத்துக்கலாம்பா. ஆனா எனக்கு சம்சாரம் துயரெல்லாம் வேண்டாம் சுவாமி சொன்னா பேத திருஷ்டி எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில பேர் இல்லை, எனக்கு அந்த சம்சாரம் துயரெல்லாம் வேண்டும் சொன்னா அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் சொல்லிடுறார். சரி, பேத புத்தி எப்போ வரும்? அந்த உபாதி வந்த போது பேத புத்தி வரும். அது உண்மையில் பொய் என்று புரிந்து கொள்ளும் பொழுது பேத புத்தி சென்று விடும். ஆக இதுவரை பார்த்த பகுதி தான் மகா வாக்கிய உபதேசம் சொல்றோம். உபதேசம் என்று சொன்னா என்ன சொன்னாருங்க? யார் ஜீவன், யார் ஈஸ்வரன், எதன் அடிப்படையில் ஜீவன் ஈஸ்வரன் என்ற பேதம் வருகின்றது, இருக்கின்றது ஒன்றுதான், அது உபாதியினுடைய வசத்தால் இரண்டாக பிரிந்து தெரிகின்றது. ஆகவே இங்கே சம்சாரம் என்பது பேத திருஷ்டியால் வந்தது. சம்சாரம் வேண்டாம் என்ற காரணத்தினால் நாம் பேத புத்தியை விட்டுவிட்டு அபேத புத்திக்கு வர வேண்டும். இந்த உபதேசம்தான், இதைத்தான் மகா வாக்கிய உபதேசம் என்று அழைக்கின்றோம். இந்த பகுதிக்கு மகா வாக்கிய உபதேசம் அல்லது ஐக்கிய ஞானம் தானே சொன்னோம், ஐக்கிய உபதேசம். ஆக ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பேசுகின்ற பகுதி சொல்லி பார்த்தோம். இப்படி ஜீவனுடைய சொரூபம், ஈஸ்வரனுடைய சொரூபம், எதன் அடிப்படையில் வேற்றுமை, எதன் அடிப்படையில் ஒற்றுமை, இந்த அறிவை எல்லாம் கொடுக்கின்ற இந்த தத்துவம், இந்த தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளுகின்ற முறைக்கு பெயர்தான் அடுத்த சப்ஜெக்டுக்கு போறோம், ஸ்ரவணம் என்று பெயர். ஸ்ரவணம் என்பது ஆத்ம தத்துவ விசாரம். இப்போ நாம் என்ன பண்றோமோ அதுக்கு பேர் தான் ஸ்ரவணம். நல்லா ஞாபகம் வச்சு. ஸ்ரவணம் என்ன சாமி கேட்குறது? நாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அதுக்கு பேர் தான் ஸ்ரவணம். தமிழில் சொன்னால் கேட்டல். அப்போ கேட்டல் சொன்னா சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அதுதான் கேட்டல். தாய்மன்னர் அழகாக சொல்வார், கேட்டலுடன் சிந்தித்தல். அது பார்க்க போறோம். கேடிலா மெய்த்தெளிவு வாட்டமுறா உற்பவ நோய் மாறும் நாட்டமுற்று மெய்யான நிஷ்டையினை மேவினர் கன்றோதான் பொய்யாம் போம் பிறப்பிறப்பும். இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கின்னா வைத்து கொண்டால் நாம அடுத்த வரக்கூடிய தலைப்பு விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கலாம். கேட்டலுடன் சிந்தித்தல். ஆக ஸ்ரவணம் என்பது ஆத்ம தத்துவ விசாரம். ஆத்மா என்றால் என்ன, அனாத்மா என்றால் என்ன, அதன் தத்துவ விசாரம் என்கொயரி பண்ற அந்த முறைக்கு பேர் தான் ஸ்ரவணம். லிசனிங் அல்லது மீமாம்சா, பூஜித விசாரக இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமா, மீமாம்சா பிரித்து அறிந்து புரிந்து கொள்வது, கேட்பது, லேர்னிங் தான், கேட்கறது. ஞான யோகம் என்ற சொல்லு நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் கேட்டிருப்போம் இல்லையா? இந்த வார்த்தைலாம் கேட்டிருப்போம். அதுக்கு அர்த்தமும் நம்ம கீதை படிச்சிருந்து இருக்கிறதுனால நமக்கு தெரியும். இப்போ கர்மயோகம்னா என்ன? நம்முடைய செயல்களை எல்லாம் எப்படி முறையாக செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அந்த அறிவை பெறுகின்ற பகுதி. அதை எப்படி செய்யணும் என்பது, செயலை எப்படி செய்வது என்பதற்கு, அதுக்கு பேர் தான் கர்மயோகம். அந்த அறிவுப்படி நாம் செய்ய வேண்டும். அடுத்து பக்தி யோகம். பக்தி யோகம் சொன்னா பகவான் இடத்துல நமக்கு இருக்க வேண்டிய பாவனை, அன்பு, அதுக்கு பேர் தான் பக்தி. அடுத்து ஞான யோகம். இந்த ஆத்ம தத்துவத்தை, ஜீவ ஈஸ்வர சிருஷ்டி, இந்த பேத விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு பெயர் தான் ஞான யோகம். ஞான யோகம்னா அறிவை பெறுகின்ற சாதனம். அறிவை பெறுவதற்கு பெயர் தான். அந்த ஆத்ம ஞானத்துக்கான தத்துவத்தை விசாரம் செய்வதற்கு பெயர் ஸ்ரவணம். அந்த ஸ்ரவணத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும். அதனால் என்ன ஆகும்? அறியாமை போகும். அதனால்தான் அறிவை பெறுகின்ற முயற்சிக்கு
இங்கே ஞான யோகம் அல்லது ஸ்ரவணம் சொல்லி ஞான யோகம்னா ஸ்ரவணம், முதல்ல ஸ்ரவணம், ஆத்ம விஷயத்தை கேட்டல். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, ஞான யோகம்னா ஆத்ம விஷயத்தை கேட்டல் அதோடு மட்டும் நின்று விடுவதில்லை. ரொம்ப உத்தமமான அதிகாரியா இருந்தா ஸ்ரவணம் கேட்கும் பொழுது அவனுக்கு ஞானம் கிடைச்ச ஞான நிஷ்டையாயிடும், அந்த அளவுக்கு தகுதி உடையவனாக இருந்தா. ஆமா, ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேர் தான் சொல்றாங்க இல்லையா. ஒரு வார்த்தை அது போதுமா இருக்கு நிறைய பேருக்கு. ஆனா சொல்லுவா, நல்ல தகுதியுடைய ஒரு ஆளுக்கு ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையே அவனுக்கு போதுமா இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு முடியறது இல்லை. ஆகையினால பொதுவா ஞான யோகம் என்பது 3 சாதனையுடைய தொகுப்பு, சேர்க்கை. ஸ்ரவண, மனன, நிதித்தியாசனம். ஸ்ரவணம் என்றால் கேட்டல், மனனம் என்றால் சிந்தித்தல், நிதித்தியாசனம் என்றால் நிஷ்டை கூடல் அல்லது அதிலே நிலை பெற்று இருத்தல், பெற்ற அறிவில் நிலை பெற்று இருத்தல். ஆக அஞ்ஞான நிவிர்த்தி பழக்கம் ஸ்ரவணம் சொல்லுவாங்க. அறியாமையை நீக்க எது நமக்கு பயன்படுகின்றதோ அதற்கு பெயர் ஸ்ரவணம். சரி, அடுத்தது என்ன ஆகும் தெரியுங்களா? இப்போ நாம் இது வரைக்கும் என்ன பண்ணமோ அதுதான் ஸ்ரவணம். சாதனை சொல்லிட்டு சம்பத்தில் ஆரம்பித்து ஜீவ விசாரம் பண்ணி ஆத்ம விசாரம் பண்ணி இல்லையா எல்லாம் செய்திருக்கோம். செய்த இந்த செயலுக்கு பேர் தான் ஸ்ரவணம். அடுத்து ஒழுங்காக கேட்டல் நிகழ்ந்தால் அடுத்து வருவது என்ன தெரியுங்களா? சந்தேகம் வரணும். ஒழுங்கா கேட்டா என்ன வரும்? சந்தேகம் வரும். 2 பேருக்கு சந்தேகம் வராது. ஒழுங்கா புரிஞ்சிட்டாலும் சந்தேகம் வராது, ஒண்ணுமே கேட்கலனாலும் சந்தேகம் வராது. சந்தேகம் வந்தா என்ன அர்த்தம்னா ஒழுங்கா கேட்டிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் சொல்லுவாங்க, வேதாந்த சாஸ்திரத்துல படிக்கும்போது சிஷ்யன் சந்தேகம் வந்துட்டா குருவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, சந்தேகம் வர அளவுக்கு கேட்டிருக்கிறாரு. சந்தேகம் வந்து அப்படியே நாம எப்படியில் போட்டு வச்சிருந்தோம், சேஃப்டி லாக் வச்சு பூட்டி வச்சுக்கூடாது. சந்தேகம் வரணும். சந்தேகம் எப்போ வரும்? ஒழுங்கா கேட்டா வரும். சந்தேகம் வந்தா குரு சந்தோஷம் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவார்னா அந்த சந்தேகத்தை அவரை நிவர்த்தி பண்ணுவார். அப்படி கேட்டதில் சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை நீக்குகின்ற பகுதி இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் மனனம். மனனம்னா மனப்பாடம் பண்ண மெமரைஸ் பண்றதுன்னு அர்த்தம் இல்லைங்க. மனனம் என்றால் எப்படி அது சரி என்று நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் பாருங்க. காரணம் நம்மளோட அனுபவம் வேறையா இருக்கு, சாஸ்திரம் சொல்ற அறிவு வேறையா இருக்கு, 2க்கும் முரண்பாடு வந்து அந்த சந்தேகத்தை நீக்க நாம் செய்கின்ற சாதனத்துக்கு பேர் தான் மனனம். சில பேருக்கு சிரவணம் செய்து ஒரு சந்தேகம் வரலன்னா அவர்களுக்கு ஞான யோக சாதனம் முற்றுப்புள்ளி ஆயிடுன்னு அர்த்தமா. ஆனால் பொதுவாக என்ன ஆகும்? கேட்டவுடன் கேட்டதுனால என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? அஜ்ஞானம் முழுமையாக, அறியாமை முழுமையாக நீங்காமல் அந்த அஜ்ஞானத்தோடு சேர்ந்து சந்தேகமும் வருமா. நாம் கேட்ட அறிவு உடனடியாக தெளிவை தருவதும் இல்லை. அந்த அறிவிலே சந்தேகம் வந்துவிடும், சம்சயம் என்கின்ற ஒன்று வந்துவிடும். ஆக அடுத்தபடியான ஞான யோக சாதனைங்க என்ன? மனனம். சந்தேகங்களை நீக்க பயன்படுகின்ற சாதனம், விசாரத்துக்கு பேர் தான் மனனம். அஜ்ஞானத்தை நீக்க பயன்படும் மேற்கொள்கின்ற சாதனம் ஸ்ரவணம். அடுத்து மனனம். ஸ்ரவணத்தில் என்ன கேட்டோமோ அதில் வந்து சந்தேகங்கள் நீக்கிக் கொள்வதற்கு பெயர் மனனம். ஒரு வகையில் ஸ்ரவண மனனம் 2மே விசாரம் தான், அனலிஸ் தான். ஆமாம். ஆனால் அறியாமை நீக்க செய்தோம்னு சொன்னால் அதுக்கு பேர் ஸ்ரவணம். அடுத்து அதில் வந்து சந்தேகத்தை நீக்குவதற்காக நாம் செயல் செய்ததுக்கு பேர் மனனம். மனனம் என்பது மீண்டும் செய்கின்ற விசாரம் தான், சந்தேகம் போக செய்வது. அதை இனி வரக்கூடிய பகுதி நமக்கு விளக்கி சொல்லும். எல்லாம் ஞான யோகம்தான் இல்லையா. இப்போ நமக்கு ஸ்ரவணம் என்ற பகுதி முடிந்து அடுத்து மனனம் என்ற பகுதி நமக்கு ஆரம்பிக்க போகின்றது. பார்ப்போம். நனு சாஹங்காரஸ்ய கிஞ்சிதஸ்ய ஜீவஸ்ய நிரஹங்காரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய தத்வமசீதி மகாவாக்யாத் கதம் அபேத புத்திஹி ஸ்யாதுபயோஹோ
விருத்த தர்மாக்ராந்தத்வாத் இதி சேன்ன ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீராபிமானி தம் பதவாச்யார்த்தஹ உபாதி விநிர்முக்தம் சமாதி தச சம்பன்னம் சுத்தம் சைதன்யம் தம் பத லக்ஷ்யார்த்தஹ. பிரிச்சு பிரிச்சு இருக்கும், நான் கொஞ்சம் சேர்த்து சொல்றேன். எப்பொழுதெல்லாம் ஒரு கேள்வி அல்லது சந்தேகம் எழுப்பப்படுகின்றதோ, நம்முடைய மனதில் உருவாகி விடுமோ, அப்போதெல்லாம் சாஸ்திரத்துல நனு என்ற சொல்லிலிருந்து ஆரம்பிக்கும். இங்கேயும் பார்த்தா நனு என்ற வார்த்தை தான் ஆரம்பிச்சிருக்கு. நனு என்கின்ற சொல்லிற்கு உண்மையிலே எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனால் அந்த சொல்லுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? சந்தேகம் வந்துள்ளது என்பதை காட்டுவதற்காக நனு சந்தேகத்துடன் கேட்கப்படுகின்றது. இப்போ நம்ம மட்டும் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கார் நேர்லையா, கேட்ட உடனே அப்படியே தலையை சோர்ந்தார், நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம்? ஏதோ கொஞ்சம் விலைகளை புரிஞ்சுக்குவோம். அது போல நனு. ஆமா, இன்னொரு விஷயம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் சந்தேகமே கேட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், அவருக்கு பேர் நனுன்னு வச்சுடுவாங்க. இல்ல வேதாந்தத்துல நடக்கிற விஷயங்கள். நாம சில காரணம் சில பேர் வைப்போம், இங்க ஒரு பேர் நனு வரா இருப்பான். அப்படி இல்ல, எப்ப பார்த்தாலும் சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆக அப்படி நனு என்றால் சந்தேகம் இப்பொழுது வந்துள்ளது. என்ன சந்தேகம்? ஜீவனுடைய சில தன்மைகளை இல்லையா, திருவிளையாடல்ல இல்லையா, ஒரு பெரிய விஷயத்தில் பெருத்த சந்தேகம் ராஜாவுக்கு வந்து போட்டாரு பாருங்க தண்டுவரம், அது போல ஜீவனுடைய சில தன்மைகளை சிஷ்யன் சொல்லி சாஸ்திரத்தில் ஈஸ்வரனு கூறியுள்ள சில தன்மைகளை சொல்லி, இப்படிப்பட்ட ஜீவனும் இப்படிப்பட்ட ஈஸ்வரனும் முற்றிலும் வேறுபட்ட தன்மை உடையவர்கள். அப்படி நம்ம மனசுல ஆழ பதிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட வேறுபட்ட தன்மை உடையவர்கள் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? உண்மைதானே? அப்படி சிஷ்யன் கேட்டால் அதுக்கு பெயர் சந்தேகம். காரணம், நானும் ஈஸ்வரன் ஒன்றுன்னு சொல்லி சொன்னா சில பேர் அது கேட்கறது பயமா இருக்கு. யாங்களே கடவுள் என்றிடம் பாதகத்தவரும் ஒரு இடத்துல வேற மாதிரி சொல்லுவாங்க. ஈஸ்வரனும் ஜீவனும் ஒண்ணுன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு பயமுறுத்தல, அவங்களுக்கு நரகம் தான் கிடைக்குன்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கு. சாமி எவ்வளவு காலம் பூஜை பண்ணேன், இப்படிலாம் பூஜை பண்ணேன், அப்போ இதெல்லாம் ஏன் செய்யணும் இல்லையா? அவர் பெரியவர், அல்மைட்டி, எல்லாம் வல்லவர், பேரறிவாளன், பேராற்றல் படைத்தவர், அனைத்துக்கு ஆதாரம். அது சாஸ்திரம் ஒரு கோணத்தில் சொல்றது. இந்த இடத்துல சித்தர் பாடல் ஒன்று இருக்கு, சும்மா அந்த இடத்துல தேவையான ஞாபகம் ஒரு சொல்றோம் பாருங்க. பூஜை பூஜை என்று தினமும் பூஜை செய்கிறீர், ஆதி பூசை கொள்ளுமோ அனாதி பூசை கொள்ளுமோ, ஏது பூசை செய்கிறீர் ஏதும் கட்ட மூடருன்னு சொல்றாரு. அது எந்த கோணத்தில் சொல்றாருன்னு அந்த பாட்டுக்கு அர்த்தம் வேணும்னா இங்க வரும்பொழுதுதான் அவர் சொன்னது தெரியும். அப்படி இல்லாத பண்ணாதே ஒரு ஆள்கிட்ட அது சொன்ன என்ன ஆயிடும்னா ரொம்ப நல்லதா போச்சுன்னு போயிடும். அதுக்காக சொன்னதில்லை. இப்போ பிஹெச்டி பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் சாதாரண படிக்கிற ஆளுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது போல அது எப்படி புரிஞ்சுக்கணுன்றது இருக்கு. சாஸ்திரம் ஒரு கோணத்துல வேறுன்னு சொல்றது, இன்னொரு கோணத்துல ஒன்றுன்னு சொன்ன ரெண்டு உறவு பார்த்தோம். நம்ம ஈஸ்வரன் தான் நம்மளை படைச்சார், உண்மை, அதுவும் சாஸ்திரம் தான் சொல்றது. அப்ப ஈஸ்வரனுடைய தன்மையை படித்து விட்டு அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடன் நான் எப்படி ஐக்கியமாக இருக்க முடியும், ஒன்றாக இருக்கின்றது எப்படி சொல்ல முடியும்? இது சந்தேகம். இப்படி சந்தேகம் வந்தால் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொள்வது? மேலும் விளக்கம் பார்க்கலாம். அதுதான் இங்க சொல்ல, சாகங்காரஸ்ய, அகங்காரத்துடன் கூடியுள்ள, இது ஜீவனுக்கு அடைமொழி. இப்படிப்பட்ட ஜீவன் கிஞ்சித் அல்ப அறிவை உடைய, ஞக என்றால் அறிவை உடைய, கிஞ்சித் என்றால் அல்பமாக குறைந்த அறிவை உடைய, மிக மிக அல்பமான அறிவை உடைய, சிற்றறிவு உடைய. இல்லையே சுவாமி எனக்கு எல்லாம் தெரியுமே சொல்லி சொன்னா, கொஞ்சம் அறிவு வந்த உடனே நிறைய பேர் என்ன பண்றாங்களாம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சுதான்னு நினைக்கிறாங்க நிறைய பேர்.
ஆனால் உண்மையில் நமக்கு தெரியாததுதான் உலக அளவு இருக்கு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. சரஸ்வதி தேவியை கல்விக்கு தேவதை சரஸ்வதினு படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். நீங்க பாருங்க, ஒரு லைப்ரரிக்கு போங்க, சின்னதோ பெரியதோ லைப்ரரிக்கு போங்க, அங்க லைப்ரரியில் இருக்கக்கூடிய கேட்லாக் எடுத்து பாருங்க. அப்பதான் தெரியும் நமக்கு ஒண்ணுமே நமக்கு தெரியல, அவ்வளோ இருக்கு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமா? அது முடியாதுன்றது அது வேற. தாய்மன்னர் சொல்றார், எல்லாம் அறிந்தவரும் ஏதும் அறியாதவரும் இல்லை என்னும் உலகம். இது எல்லாம் தெரிஞ்ச ஆளும் இல்லை, எதுவுமே தெரியாத ஆளும் இல்லை. நான் எப்படின்னா ஏதும் தெரியாதன் என்று பெயர் தரித்து மிக ஏழைக்குள் ஏழையாகி சொல்றார். கல்லாத அறிஞன் சொல்லி சொல்றார். கல்லாத அறிஞனுக்கு கதிக்கு வகை ஏது புகழா சொல்லி கேட்பார். ரொம்ப அழகான வார்த்தைகள் இதெல்லாம். நம்ம மனசுல இருக்கக்கூடிய சில விதமான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி நமக்கு புரிய வைக்கிற வார்த்தைகள் இதெல்லாம். ஆமா, சாஸ்திரம் அதுதான் பண்றது. உண்மையில் தெரியாததுதான் உலக அளவில் இருக்கின்றது, தெரிந்தது கை அளவு கூட இல்லை, விரல் அளவு கூட இல்லை, அவ்வளவுதான் சொல்லணும். ஆக ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் எல்லாம் தெரிந்ததை போல நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களாம். உண்மையான அறிவு வளர்ச்சி என்ன தெரியுமா? அழகா ஒருத்தர் சொல்றார், நமக்கு எவ்வளவு தூரம் அறிவு வளர்ச்சி வந்துள்ளது என்பதை எப்படி நிரூபிக்கலாம் என்றால், நமக்கு எவ்வளவு தூரம் தெரியாது என்று தெரிந்துள்ளதோ. நம்முடைய அறிவு வளர்ச்சி, நாம அறிவுல வளர்ந்திருக்குன்னா அதுக்கு அடையாளம் என்னன்னா, நமக்கு எவ்வளவு தூரம் தெரியாது என்று தெரிந்துள்ளதோ அவ்வளவு தூரம் அறிவு வளர்ந்திருக்குன்னு சொல்லி அர்த்தமா. புரியுதா? அறிவு எக்ஸ்பேண்ட் ஆக 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 நம்முடைய இக்னரன்ஸ் ஏரியா இருக்கு, அதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகுதான். அறிவு வளர வளர வளர்த்துக்கொள்ள இன்னும் நம்முடைய இக்னரன்ஸ், ஒன்றும் தெரியாதது ஒன்றும் வளர்ந்துக்கிட்டே போறது. அதான் சொல்றேன், இக்னரன்ஸ் ஏரியா டோட்டல் ஆகும் பொழுது, முழுமையாகும் பொழுது நாலேஜும் டோட்டல் ஆகிடுமா. தெரியாத விஷயம் இருக்கு, அது முழுமையாகும் பொழுது நாலேஜ் முழுமையாகிவிடும். ஆக கிஞ்சிதஸ்ய மிக மிக சிற்றறிவுடைய ஜீவனுக்கும், இங்கு கிஞ்சிதஸ்ய என்பது ஜீவனுக்கு அட்ஜெக்டிவ் விசேஷனம், அடைமொழி. அல்பமான அறிவை உடைய நான் என இந்த சரீர அபிமானத்தை உடைய, அடுத்த சொல் பாருங்க, நிரகங்காரஸ்ய, நான் எனும் அபிமானம் இல்லாத அகங்காரமற்ற, சர்வஜ்ஞஸ்ய, அனைத்தையும் அறிகின்ற, ஈஸ்வரஸ்ய, அந்த ஆளுபவனுக்கு, ரூலர். ஈஸ்வரன் சொல்லி சொன்னா ஆளுநர் தானே, ஈஸ்வரன் ரூலர். இப்ப பார்த்தா தெரியும், ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் பெரிய வேற்றுமை என்ன? நாம் அல்ப அறிவை உடையவர்கள், அல்பஜ்ஞன். அல்பம்னா தெரியும் இல்லையா? நமக்கு தெரியும் அல்பம், அது தெரியும். சொல்பம், அல்பம் எல்லாம் தெரியும். ஆனா ஈஸ்வரனும் அனைத்தையும் அறிந்திருப்பவர், சர்வஜ்ஞன். நான் அகங்காரத்தோடு கூடியவன், அவர் அகங்காரமற்றவர். ஆக இந்த அகங்காரம், நான் என்ற தன் உணர்வு, அது எதை குறிக்கின்றது என்றால் பந்தத்தை குறிக்கின்றது. அவர் எப்படி இருக்காருன்னா முக்தனாக இருக்கின்றார், நிரகங்காரச்சே, அவருக்கு அகங்காரமே இல்லை. ஆகவே என்னவா, தத்துவமசி இதி மகா வாக்கியாத், தத்துவமசி என்கின்ற மகா வாக்கியத்தில் தது துவம் அசி இதி மகா வாக்கியாத், அந்த மகா வாக்கியத்தின் மூலமாக தத்து, அது என்பது ஈஸ்வரனை குறிப்பது, தட். தொம் என்பது ஜீவனை குறிக்கின்ற சொல், இலக்கணப்படி நீ என்று பொருள்படும். அசி என்றால் இருக்கின்றாய் என்று பொருள். நீ அதுவாக இருக்கின்றாய், அதுவாக நீ இருக்கின்றாய், அல்லது நீ அதுவாக இருக்கின்றாய். இதுதான் இதனுடைய டிரான்ஸ்லேஷன். இங்கு அது என்கின்ற இடம் ஈஸ்வரனையும், தொம் என்கின்ற இடம் ஜீவனையும் குரு நேரடியாக உபதேசம் பண்றாராம். நீ அதுவாக இருக்கின்றாய், எதுவாக கேட்டுக்கூடாது, இது வரைக்கும் சொன்னேனப்பா, அதுவாக இருக்கின்றாய் ஈஸ்வரனா. இதி மகா வாக்கியாத், இப்படிப்பட்ட மகா வாக்கியத்தில் கதம், எப்படி, எவ்விதம், அபேத புத்தி சியாத், அபேத புத்தி உருவாகும், பேத புத்தி எப்போ போகும், ஒன்று என்கின்ற புத்தி எனக்கு எப்போ உருவாகும்? காரணம் என்ன? நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கான், நமக்கே இருப்பது அல்பமான ஞானம். ஈஸ்வரனோ சர்வஜ்ஞன், அது சாஸ்திரம் சொல்லி நமக்கு தெரிகின்றது. ஆனால் அனைத்தையும் அறியும் ஈஸ்வரன், முக்தனாக உள்ள ஈஸ்வரன்
துயரமற்ற சம்சாரமற்ற அசம்சாரியான ஈஸ்வரன் அல்பமான அறிவை உடைய சம்சாரியா இருக்கக்கூடிய நான், இருவரும் ஐக்கியம் என்கின்ற அபேத புத்தி இருக்கின்றது. அந்த அறிவை தருகின்ற வெறும் தத்துவமசி என்கின்ற வாக்கியம், அந்த வாக்கியத்தின் மூலம் கதம் சியாத், எப்படி அது எனக்கு வரும்? அந்த அபேத புத்தி எப்படி வரும்? அந்த ஒரு சொல்லுனால என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பேத புத்தி எப்படி போகும்? அதான் கேட்கிறார். அதை நான் எப்படி புரிந்து கொள்வது? மகா வாக்கியம் என்பது நமக்கு அபேத புத்தியை எப்படி கொடுக்க முடியும்? அதான் சிஷ்யன் மீண்டும் கேட்கின்றான். உபயோகோ, அப்படி என்றால் இந்த இரண்டிற்கும் ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்குள்ள விருத்த வேறுபட்ட முரண்படுகின்ற விருத்த தர்ம அக்ராந்தத்வாத், விருத்த சொல்லி சொன்னா முரண்பாட்டுடன் கூடிய ஒன்று, தர்ம தன்மையுடன் கூடி இருப்பதனால், ஆக்ராந்தக சேர்ந்து இருப்பதனால், இந்த இரண்டிற்குமே வேறுபட்ட தன்மை இருப்பதனால், இரண்டும் வேறல்ல ஒன்று என்கின்ற புத்தி என்னுள் எப்படி ஏற்படும்? இந்த மகா வாக்கியத்தின் மூலமாக அந்த புத்தி, அந்த அறிவானது எப்படி என்னுள் ஏற்படும்? இதி சேத் என்று கேட்டால், இப்படி நீ கேட்டால் குரு சொல்ற, ந, உன்னுடைய கேள்வி நிராகரிக்கப்படுகின்றது. ஆமா இல்லையா? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு சொல்றாங்க பாருங்க. அது போல இங்க உன்னுடைய கேள்வியானது நிராகரிக்கப்படுகின்றது. உன்னுடைய கேள்வியை நான் நீக்குகின்றேன், நிராகரிக்கின்றேன். அப்படி என்றால் என்ன அர்த்தமா? கதம் அபேத புத்தி சியாத், சியாத் அப்படி எப்படி அபேத புத்தி அறிவு ஏற்படும்? வேற்றுமையற்ற ஒன்று என்ற அறிவு எனக்கு எப்படி வரும்? ஏற்படாதல்லவா என்று நீ கேள்வி கேட்டால் பதில் சொல்ற, ந, இல்லை. ந என்றால் அபேத புத்தி எப்படி ஏற்படும் என்று நீ கேள்வி கேட்டால் உன்னுடைய கேள்வியானது சரியில்லை. அப்ப என்ன பண்ண சுவாமின்னா, மறுபடியும் நீ இந்த தத்துவமசி என்ற வாக்கியத்தை மறுபடியும் ஒழுங்கா கேளு, அல்லது ஜீவனை பத்தி மறுபடியும் கேளு, ஈஸ்வரனை பத்தி மறுபடியும் கேளு. மறுபடியும் நான் உனக்கு சொல்றேன் பொறுமையா, நீயும் பொறுமையா அழகா கேளுதான் விஷயம், வேற இல்லை. கேட்டது புரியலன்னா எப்படி சொல்லி சொன்னா, மறுபடியும் சாஸ்திரத்தை படிக்கிறத தவிர வேற வழியே இல்லை, மறுபடியும் கேளு. அதனாலதான் இத்தனை நூல்கள் வந்திருக்கு. இல்லைன்னா ஒரே தத்துவ போதுமா இருந்திருக்கும், ஒரே உபநிஷத்து போதுமா இருந்திருக்கும். புரிந்து இருக்கின்றது பெரியவங்க. ஒரே ஒரு தடவை கேட்டா புரிய போறது இல்லை. உனக்கு இந்த அபேத புத்தி ஏற்படவில்லை என்ற என்ன பண்ணும்? மீண்டும் மீண்டும் ஜீவனை விசாரம் பண்ணு, ஈஸ்வரனை விசாரம் பண்ணு, இல்லையா? அதுக்கு பேர் தான் மனனம் சொல்லி சொன்னோம். மனனத்தில் நாம எக்ஸ்ட்ரா புதுசா ஒரு அறிவை பெறல. ஸ்ரவணத்துல என்ன புரிந்ததோ அதுல வந்த சந்தேகம் இருக்க, அதை நாம கேட்கிறோம். அப்ப என்ன ஆச்சு? ஸ்ரவணம் நமக்கு முழுமை பெறல, அல்லது கேட்டதுல எங்கேயோ ஒரு இடத்துல மனதுல தோஷம் குறை இருக்கின்றது, சரியா புரியல, ஒரு பிசிறு இருக்கு, தெளிவில்லை. ஆகவே என்ன, மீண்டும் விசாரம் செய்ய வேண்டும் என்பது இங்கு உபதேசம். இங்கு உபதேசம் என்பது மீண்டும் மனனம் என்ற தலைப்பு. மீண்டும் மனனம். ஆக தத்துவமசி என்கின்ற மகா வாக்கியத்தை நாம் கேட்கும் பொழுது, தத்து ஈஸ்வரன், தொம் ஜீவன், அசி ஒன்று அல்லது ஐக்கியம் என்று பொருள். இதை கேட்கும் பொழுது ஞானம் வரமாட்டேன் என்கின்றது. காரணம் என்ன? நாம ஈஸ்வரன் சொல்லி சொன்னா சிறு வயதிலிருந்து நாம ஒரு மாதிரி பார்த்து பழகி மனதோட ஆழத்துல சென்று வைத்துள்ள ஒரு அறிவு இருக்கு. கடவுள் சொல்லி சொன்னா ஈஸ்வரனா என்ன அர்த்தம் இருக்கு? அனைத்தையும் அறிபவர், அதே தான் முக்தர், எல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஜீவன்னா சாதாரணமால எனக்கு ஒண்ணுமே இல்லாதவன், முடியாதவன், அப்படி இருக்கு. நம்ம அனுபவம் அப்படி இருக்கு, முரண்பாடு இருக்கு. ஜீவனை வேறு வேறு சொல்லி சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாமி ஜீவனும் ஈஸ்வரன் வேறு வேறு தான் சொல்லுங்க, நல்லா பூஜை சொல்லுங்க, நல்லா எல்லாம் பண்ணுங்க, ஹோமம் மற்றது எல்லாம் சொல்லுங்க, அங்கே போயிட்டு வாங்க, இங்கே போயிட்டு வாங்க, அந்த பரிகாரம் செய்துட்டு வாங்க, இந்த பரிகாரம் செய்துட்டு வாங்க, இல்லையா? ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கொடுங்க, இல்லை வேற ஏதோ சொல்லி கொடுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. எங்கேயோ சொல்லுங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், என்ன செலவு பண்ண பார்த்துட்டு வந்துடுறேன். ஆனால் இப்படி உட்கார வச்சு சொல்லி கொடுக்கும்போது மனசுல அதை அக்செப்ட் பண்ணவே இல்லையே, நான் வேற வேறன்னு நான் நினைச்சிருக்கேன், முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதனால் முரண்பாடு வருகின்றது. ஜீவன ஈஸ்வரன் வேறு வேறுன்னா வார்த்தை நல்லா இருக்கு சுவாமி, சந்தோஷமா இருக்கு. காரணம், நான் சம்சாரி துயரப்பட்டேன். சில பேர் சொல்ல, நாங்களாம் சம்சாரிங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுவாங்க. கிராமத்துல சம்சாரினா விவசாயின்னு சொல்லி அர்த்தம், அது வேற. இங்க சம்சாரி சொல்லி சொன்னா மீண்டும் மீண்டும் உழன்று கொண்டு இருப்பவர்கள், உழன்ற விஷயத்திலே. ஆமா,
ஆக நான் அகங்காரி, அல்பஜ்ஞன், ஈஸ்வரன் அசம்சாரி, நிரகங்காரி, சர்வஜன். ஆக ஒன்று எனும் பொழுது நமக்கு ஒன்று என்ற அறிவு நம் உள்ள போகல. அது என்ன ஆகுதுன்னா வெளியே தள்ளுது. பழைய விஷயங்கள் முரண்பாடு தான் வருகின்றது. ஆகவே அது எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? இந்த இடத்துல ஒரு விஷயம், ஒரு வாக்கியம் இலக்கணப்படி கரெக்டா இருக்கலாம், அர்த்தப்படி கரெக்டா வருமானா வரதில்லை. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பெரியவங்க, நான் தூங்கி கொண்டுள்ளேன். இந்த வார்த்தை இலக்கணப்படி சரியா தவறா? சரி, நான் தூங்கி கொண்டுள்ளேன் என்பது இலக்கணப்படி இந்த வார்த்தை சரி. ஆனால் அர்த்தப்படி தவறு. காரணம், தூங்கி கொண்டிருப்பவன் நான் தூங்கி கொண்டிருக்கேன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? நான் நடந்துகிட்டு இருக்கேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்னா அதெல்லாம் வாக்கியத்தை அடிப்படையில் கரெக்டா, அனுபவப்படியும் கரெக்ட் தான். ஆனால் நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தை இருக்க வாக்கியம் அது இலக்கணப்படி சரியாக இருந்தாலும் கூட அர்த்தப்படி கான்ட்ரடிக்ஷன் வருகின்றது. அதே போல்தான் தத்துவமசி என்ற வார்த்தை இலக்கணப்படி சரியா இருக்கு, அர்த்தப்படி சரியாக வரலையே என்று கேட்டால் அது இந்த இடத்துல தான் அந்த வார்த்தையை அர்த்தப்படி எப்படி அர்த்தம் செய்ய வேண்டும் என்பதற்கு அடுத்த ஒரு படி நமக்கு இருக்கு. பொதுவாக ஒரு வாக்கியத்தை கேட்கும் பொழுது அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று பார்த்து அதை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். முரண்பாடு வரக்கூடாது. அதுக்கு நம்ம நடுவில் இந்த வகுப்பில் பார்த்தோமா அல்லது நம்ம கைவெளி நவீன வகுப்பில் பார்த்தோமா தெரியல. இந்தியா என்ற ஒரு நாடு, அது நமக்கு புரியுது. இந்தியா ஒரு தீபகற்பம், 3 திசைகளிலும் கடலால் சூழப்பட்டது, அது புரியுது. அடுத்து ஒரு தீபகற்பம்னா நமக்கு புரியுது. அடுத்து ஒன்று சொல்றோம், இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடுகிறது. ஏதோ ஒரு விளையாட்டு, கிரிக்கெட்டோ அல்லது ஃபுட்பாலோ ஏதோ ஒரு விளையாட்டு. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம்? இந்தியா என்ற நாடு எப்படி ஆஸ்திரேலியா நாட்டோட விளையாடும்? நாடு எப்படி விளையாடும்? அப்போ வாக்கியம் சரியா வரல சொல்லி சொன்னா என்ன பண்றோம்? உடனே பொருளை அல்லது அர்த்தத்தை நாம் வேறு மாதிரி மாற்றி புரிந்து கொள்கின்றோம். இந்திய நாட்டு வீரர்களும் ஆஸ்திரேலியா நாட்டு வீரர்களும் விளையாடுகின்றார்கள். புரிஞ்சிடுது இல்லையா? இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடியது, அடுத்த நாடு விளையாடுங்க, நாட்டில் உள்ள வீரர்கள் விளையாடுகின்றார்கள், அப்படி பொருள்படுத்துகின்றோம். ஆக இந்தியா என்பதுள்ள இடம், நாடு என்பதற்கு பதில் வீரர்கள் என்று பொருள்படுத்துகின்றோம். ஆக ஒரு வாக்கியம் நமக்கு முரண்பாடாக அர்த்தத்தை தந்தால் அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சொல்லுக்கு வேறொரு அர்த்தத்தை தேடி சரியான அர்த்தத்தை பார்த்து பிறகு நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அப்படி இங்கு ததுத்துவம் என்ற வாக்கியத்தை ஒரு விதத்தில் புரிந்து கொண்டால் ஐக்கியம் வராது, தவறாகும். வேறு விதம் இருக்கு, அப்படி புரிந்து கொண்டால் ஐக்கியம் வரும். தாய்மனர் ஒரு வார்த்தை சொல்வார், சொல்லில் பதர் களைந்து சொல் முடிவை காணாதோர் நெல்லில் பதர் போல நிற்பார் பராபரமே. சொல்லில் இருக்கக்கூடிய பதர் இருக்க, இப்ப தானியம் இருக்க, பதரை நீக்கிதானே தானியத்தை எடுக்கிறோம். அது சொல்லில் உள்ள அந்த சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு அதை எப்படி பொருள்படுத்த வேண்டும் என்பதற்கு பெரியவர் அதற்கு ஒரு முறை வச்சிருக்காங்க. அப்படி அந்த முறையோடு புரிந்து கொண்டால் நமக்கு அர்த்தம் சரியாக வரும். அது என்ன, எப்படி? ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீர அபிமானி தொம்பத வாச்யார்த்தக உபாதி விநிர்முக்தம் சமாதி தசா சம்பன்னம் சுத்தம் சைதன்யம் தொம்பத லக்ஷ்யார்த்தக. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அல்லது மகா வாக்கிய விசாரத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கணும், சாஸ்திரத்துக்குள்ள போனா நமக்கு அடிக்கடி எங்க இருக்குன்னு தெரியணும். இந்த ட்ரெயின்லயோ ஊர்ல டிராவல் பண்ணா அடிக்கடி என்ன ஊர் வந்திருக்கோம் பார்ப்போம் இல்லையா? அல்லது யாருன்னா கேட்டாங்கன்னா எங்க இருக்குன்னு சொல்லணுமே இல்லையா? அது போல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மகா வாக்கிய விசாரத்துல நம்ம இருக்கோம். மகா வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்?
எந்த ஒரு வாக்கியம் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று சொல்லுகின்றதோ அந்த வாக்கியம் மகா வாக்கியம். ரொம்ப நீளமான வாக்கியம்ன்றதில்லை. எந்த ஒரு வாக்கியம் ஐக்கியத்தை உபதேசம் பண்ணும், என்ன ஐக்கியம், ஜீவனும் ஈஸ்வரன் ஒன்று என்று சொல்லும், அதுக்கு பேர் தான் மகா வாக்கியம். குருவானவர் சிஷ்யனை பார்த்து சொல்றார், தத்துவமசி இல்லையா, தது துவம் அசி, துவம் அது இல்லையா, அசி துவம் தது அசி அப்படின்னு சொல்லலாம். தத்துவமசி, நீ அதுவாக இருக்கின்றாய் என்று சொல்லுகின்ற வாக்கியம், அது ஒரு மகா வாக்கியம். அதை சிஷ்யன் கேட்ட உடனே, இது உபதேச மகா வாக்கியம் குரு சொல்றது. சிஷ்யன் கேட்ட உடனே என்ன சொல்லணுமா, அகம் பிரம்ம அஸ்மி அப்படி சொல்லணும். இது அனுபூதி மகா வாக்கியம் சொல்லுவாங்க, சிஷ்யன் சொல்லணும். குரு சிஷ்யனை பார்த்து எல்லா தது என்ற வார்த்தை, தொம் என்ற வார்த்தை, அசி பதத்துக்கு அர்த்தத்தெல்லாம் சொல்லி நீ அதுவாக இருக்கின்றா சொல்லிடுவார். சன்னியாசெல்லாம் கொடுக்கும் பொழுது குருவானர் அப்படிதான் கையை வச்சு நீ அதுவா இருக்கிற, நானும் நீயும் அபேத திருஷ்டியில ஒன்று, சரீரம் தான் வேற, இதை புரிஞ்சுக்கன்னு சொல்லுவார். தத்துவமசி குரு சொல்ற மகா வாக்கியம், உபதேச மகா வாக்கியம். கேட்ட சிஷ்யம் என்ன பண்ணணும், நீ அதுவா இருக்க திருப்பி சொல்லக்கூடாது, அகம் நான் அதுவாக இருக்கிறேன். முதல்ல நமக்கு பிரம்ம அஸ்மி என்ற புரிஞ்சது, அந்த பிரம்மம் நானே ஆக இருக்கின்றேன். முதல்ல பிரம்ம அஸ்தி, பிரம்மன்ற ஒன்று இருக்குன்னு சொன்னா, இப்ப அந்த பிரம்மமாக நானே இருக்கின்றேன், அஸ்மி. ஆமா, ஆக சிஷ்யன் கேட்கும்பொழுது அகம் பிரம்ம அஸ்மி என்று புரிந்து கொள்கின்றான். ஆக இந்த வாக்கியத்தை நாம் கேட்டு இந்த வாக்கியம் என்ன பொருள் சொல்கின்றது என்று புரியும் வரை கேட்கணுமா. அப்படி கேட்கறது பேர் தான் மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, ஸ்ரவணம் சொல்லணும். ஸ்ரவணம் வெறும் கேட்டல் மட்டும் இல்லை, ஜீவனுடைய லட்சணம், ஈஸ்வரனுடைய லட்சணம், பிறகு இந்த இரண்டிற்கு உண்மையில் சைத்தன்ய ஸ்வரூபத்தில் ஐக்கியம் ஒன்றுதான் என்று புரிந்து கொள்வதற்காக உபயோகப்படுத்துகின்ற வாக்கியம் மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியத்தின் மூலமாக நமக்கு இந்த ஞானம் கிடைத்தால் அதுக்கு பேர் தான் ஸ்ரவணம். இந்த ஸ்ரவணத்தினுடைய எல்லையை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ ஸ்ரவணத்தை தொடர்ந்து நமக்கு சந்தேகங்கள் வரும், அந்த சந்தேகத்தை நீக்க மேலும் நாம் செய்கின்ற சாதனத்துக்கு பெயர், விசாரத்து பேர் மனனம் சொல்லி பார்த்தோம். நாம் ஸ்ரவணத்தை முடித்து மனனத்துக்கு வந்திருக்கின்றோம் இங்க இல்லையா. ஆகவே தஸ்மாத் காரணாத் ந ஜீவ ஈஸ்வரையோர் பேத புத்திக்கு ஸ்வீகர்யா, அதுவரை ஸ்ரவணம் சொல்லி பார்த்தோம், ஞாபகப்படுத்திடும் மறுபடியும். ஆகவே ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கும் வேற்றுமை என்ற புத்தியை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிற்பாடு சந்தேகம் வந்தது, அத்த நனுஷ அகங்காரஸ்ய கிஞ்சிதஸ்ய ஜீவஸ்ய நிரகங்காரஸ்ய எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஆனால் அப்படி உபதேசித்த பொழுது கதம் எப்படி அபேத புத்தி, வேற்றுமை அற்ற புத்தி சாத் ஏற்படும். காரணம் என்ன, விருத்த தர்மம் வேறுபட்ட விஷயங்களாக இருப்பதனால். இவ்விதம் ஒரு சந்தேகம் வந்தால் அது இல்லை என்று நிராகரித்தார் குரு. அது இல்லைன்னு சொன்ன பிற்பாடு அந்த வாக்கியத்தை நாம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மேலும் விளக்குவார். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.